கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமும் 42ஆம் வசனமும். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே மார்த்தாள் மரியாள் எனும் இருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே ஒரு வீட்டில் ஒரு ஸ்திரீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவள் யார் என்று சொன்னால் மார்த்தாள். ஏற்றுக்கொண்டது என்னவோ மார்த்தாள் தான். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது யார் என்றால் மரியாள் தான். மார்த்தாளுடைய இன்டென்ஷன் சரிதான். ஆண்டவரை கவனிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நல்ல உணவுகளை செய்து போட வேண்டும் என்று நினைத்தது எதுவும் தவறில்லை. அவளுடைய நினைவு 100% நன்மையானதுதான். ஆனால் ஆண்டவர் அவளை குறித்து வைத்திருந்த நினைவு வேறு. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ எனக்கு இவை எல்லாவற்றையும் செய்வதை விட்டுவிட்டு என் பாதத்தில் வந்து அமர்ந்தால் போதும். இப்பொழுது நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தாள் என்று. இதை ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், she distracted by her many works, அதாவது அவளுடைய அநேக வேலைகளின் நிமித்தமாக, அநேக பொறுப்புகளின் நிமித்தமாக அவள் கவனத்தை விட்டுவிட்டாள், ஆண்டவரை கவனிப்பதை விட்டுவிட்டாள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மார்த்தாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவளுக்கு இருக்கிற வேலை சுமைகள் அவளை ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்காதபடிக்கு அங்கே கவனத்தை திசை திருப்புகிறதா இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே, இது எல்லாம் தேவைதான், ஆனால் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் அத்தியாவசியமானது ஒன்று இருக்கிறது. அதுதான் என் பாதம். இன்றைக்கும் என் பாதத்தை பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பற்பல வேலைகளினால் சோர்ந்து போய்விட்டீர்களோ, அநேக பொறுப்புகள், எனக்கு கூடுதலான பொறுப்புகளினால் இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிற நேரம் குறைந்து விட்டதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரிடத்தில் உதவியை கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு பொறுப்புகளை செய்ய, சீக்கிரமாய் செய்ய ஞானத்தை தாரும். உம் சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க எனக்கு பலன் தாரும் என்று செபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேலைகள் எல்லாம் சரிதான், ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரோடு இருப்பதைத்தான் ஆண்டவர் அதிகம் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஊழியம் என்று தானே ஓடுகிறேன் என்று சொல்லலாம். அது நல்லதுதான். ஆனால் ஊழியம் என்று ஆண்டவரோடு இருப்பதை விட்டுவிட்டு ஊழியத்தை மாத்திரம் செய்தால் அதில் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா என்றால் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஊழியம் செய்தார், உண்மைதான். ஆனால் இரவும் பகலும் பிதாவோடு பேசுவதை அவர் நிறுத்தவில்லை. ஆகவே இந்த நாளிலும் பற்பல வேலைகளின் நிமித்தமாக, பல பொறுப்புகளின் நிமித்தமாக, அல்லது பல சுமைகள் என் மேல் இருக்கிறது, அதை செய்வதற்கே எனக்கு நேரமில்லை, நான் எப்படி ஆண்டவரோடு இருப்பேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் ஆதியில் ஆண்டவரோடு இருந்ததை சற்று நினைத்து பாருங்கள். மணிக்கணக்காய் அவர் சமூகத்தில் இருந்தீர்களே, இன்றைக்கு 1 மணி நேரம் கூட அவர் சமூகத்தில் அமர முடியாத அளவுக்கு பொறுப்புகள் வந்துவிட்டது என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும், நான் எல்லாவற்றை பார்க்கிலும் உம் சமூகத்தில் அதிகமாய் செலவிட, உம்மோடு அதிகமாய் உறவாட எனக்கு உதவி செய்யும் என்று செவியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் விரும்புவது அதுதான். ஆகவே இந்த மாதத்தில் சற்று அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் வார்த்தையை கேட்க அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் அநேக நேரத்தில் மனுஷருடைய வார்த்தைகள் நம்மை ஆண்டவரை விட்டு திசை திருப்பும், ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாக்கும். அது கவலையின் வார்த்தைகளாக இருக்கலாம், நம்மை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம், கோபத்தின் வார்த்தைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷருடைய வார்த்தைகள் நம்மை ஆண்டவரை விட்டு திருப்புவதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் என்றால் அந்த மனிதரை விட்டு நீங்கள் திரும்புங்கள், மாறாக ஆண்டவரை விட்டு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு
கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.